40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல அத்தனை விஷயம் உங்களுக்கு தான். மனசை மட்டும் விட்டுறாதீங்க. தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது. இவ்வளோ நாள் நல்லது நடந்த கடவுளுக்கு இது நடக்கணும்னு தெரியாதா? இதெல்லாம் உங்களுக்கான படிப்பினையை கொடுக்க போறார். கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். அது மட்டுமே தவிர மத்தபடி வேற எல்லாமே உங்களுக்கு டக்கு 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 நிறைவேறதுக்கான வாய்ப்பு. எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ஜெயிக்க போறீங்க. இந்த நேரத்தில ஜெயிக்காட்டி வேற எப்பயுமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள நீங்க வலுப்படுத்திக்க போறீங்க. உங்களுடைய நம்மள்கிட்டயே இவ்ளோ டேலண்ட் இருக்குன்னு உங்கள நீங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய நேரமாகத்தான் இந்த நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. 60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு நெறைய வீடுகள் குறித்த விஷயங்கள மேற்கொள்ளுங்க. சொத்து பிரிக்கிறது, சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு கடன் அடைக்கிறதுன்ற மாரி நெறைய நல்லவை எல்லாம் தேடி வரப்போகிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. கல்யாணம், காட்சி, குழந்தை பிறப்புன்னு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அதனால அத பத்திலாம் எத பத்தியும் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். பெயர் புகழ்ல ஏதாவது ஒரு களங்கம் எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் வீட்ல பேச்சுவார்த்தையில மட்டும் கவனமா இருந்துக்கங்க. காப்பி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிட்டு போயிடலாம். அது ஏன் இந்த பொடி போடல, இது போடலன்னு நீங்க கேட்டு அவங்களையும் டென்ஷன் படுத்தி நீங்களும் டென்ஷன் ஆயிக்காதீங்க. இது 2 மாசம் 2 வருஷம் நீங்களும் விட்டு குடுத்து போணும். அவங்களும் விட்டு குடுத்து போகாட்டி பரவால்ல. நம்ம விட்டு குடுத்து போயிடுவோம். நம்ம வந்து மன்னிச்சுடுவோம். என்ன? அதனால இத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு வயதானவர்களுக்கு. ஓகே. ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தின் வழிபாடு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் வக்ரகாளியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல விழுப்புரம் மாவட்டத்துல தான் இருக்கா. ஒரு தடவை போய் வக்ரகாளிய பார்க்கறது, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு உங்களால முடிந்த சில விஷயங்களை செய்தல் அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். அம்பிகை வழிபாட்டின் மூலமாக அல்லல்கள் தீரக்கூடிய